நாம் தமிழர் கட்சி தலைவருங்க சீமான் அண்ணன். சீமான் அண்ணன் மேல இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய்க்கு தங்கச்சியா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்கல்ல, விஜயலட்சுமி. அந்த விஜயலட்சுமி சீமான் அண்ணன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன கேஸ்னா, சீமான் என் கூட உடலுறவு வச்சு 7 டைம் என்னை கரு கலைக்க வச்சிருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி உடலுறவு வச்சு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற கேஸ் போட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை கேஸ். இப்போ அண்ணனை இந்த சென்னையில வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல 1.25 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க சீமான் அண்ணனை. விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சீமான் அண்ணன் வெளியே வராரு. இந்த பத்திரிகையாளர்கள்ட்ட வாக்குமூலம் கொடுக்கிறாரு சீமான் அண்ணன். அது என்ன சொல்றாருன்னா, சீமான் அண்ணன், நானும் அந்த விஜயலட்சுமியும் போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது ஜெயில்ல நாங்க 2 பேரும் மீட் பண்ணதா நீங்க சொல்றீங்க. அந்த ஜெயில்ல நாங்க உடலுறவு வச்சுக்கிட்டதா சொல்றீங்க. ஜெயில்ல ஒரு ஃபோன் கூட பேச முடியாது. நாங்க எப்படிங்க அங்க உடலுறவு வச்சிருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, அந்த விஜயலட்சுமி ரொம்ப கஷ்டத்துல இருந்ததா சொல்றீங்க. காசு பணமே அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு எனக்கு 60 லட்சம் கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? மூணாவது, அந்த பொண்ணு என்னால கரு உண்டாகி 7 முறை கரு கலைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதையே நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ்லயே சொல்லல, ரெண்டாவது கேஸ்லயும் சொல்லல. இப்போ 2024 அரசியல்ல அந்த எலெக்ஷன் அப்பதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு 4-3 கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா என்ன சொல்றாருன்னா, நானும் என்னோட ஒய்ஃப் கயல்விழியும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, மன உறுதி உள்ளவங்க. நாங்க இதெல்லாம் கண்டு அசர மாட்டோம். எங்களை நம்பி, அதாவது சீமான் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை நம்பி 36 லட்சம் வாக்குகள் கொடுத்துருக்காங்க இந்த தமிழக மக்கள். அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் போன்ல இந்த யங்ஸ்டர்ஸ், நிறைய வயசு பசங்க வந்து, சீமான் அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது அண்ணனுக்கு வலி இல்ல, வெறிதான் உண்டாகுது அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, வீரப்பனோட மகள் அவங்களும் சீமான் அண்ணனுக்கு ஆதரவா போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க.